ஹாய் ஆல். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் செஞ்சுருந்தேன். ஸோ இதில் வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட் போட்டுட்டு இந்த ரெடி பண்ண மசால் போட்டுட்டு சீஸ் ஸ்லைஸையும் வச்சு சாப்பிட்ருவோம். அவருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் சாதம் குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவார் அவர். அதுக்கப்புறம் நான் என் ட்ராயிங்கை பார்த்துட்டு சாய் அவனுக்கும் வரைஞ்சி தரணும்னு சொன்னான். அப்புறம் ஷேடிங் பண்ணினான். அதுக்கப்புறம் ஹரியோட 8th ஸ்டாண்டர்ட் ட்ராயிங் நோட் அவன் கையில் சிக்கிருச்சு. சரின்ட்டு அம்மா இதுக்கு நான் ஷேட் பண்ணுறேம்மா, நல்லா பண்ணுறேன் பாரு அப்படின்னா. சரின்னு கலராக கொடுத்துட்டு கலர் ஐடியா கொடுத்துருந்தேன். உடனே ஹரிக்கு மார்க்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக, இவனுக்கும் மார்க் இன்ஃபினிட்டி அப்படின்னு அவனே போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் இருந்து அந்த ஆயில் வடியுது இல்லையா, அதனால் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷீட் வந்து ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளால் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்ட்டு குலோப் ஜாமுன் செஞ்சு ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரெடி பண்ணிவிட்டு வச்சாச்சு. ஒரு 1 hour கழித்து எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பிரண்டை சட்னி பண்ணலான்ட்டு மாடியில் போய் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சைக்கிள் ஓட்டிட்டு அவன் என்னையும் பயமுறுத்த சொன்னான். அந்த மாஸ்க் போட்டுட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி துணியெல்லாம் அடித்தோம். சாயும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு பிரண்டை சட்னி ரெடி பண்ணேன். துவையல் தான் பண்ணியிருந்தேன். ஓ மை காட், அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த நாரெல்லாம் உரிச்சி எடுக்கிறதுக்குள்ளே கை வேற எண்ணெய் தடவியுமே வரன்னு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சட்னி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரண்டை துவையல் பண்ணுறதுக்கு தோசை வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி டே முடிச்சேன்.